ஹாய் ஹலோ வணக்கம். எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மார்க்குக்கு என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் அவனுக்காக சிக்கன் பண்ணியிருக்கேன். சிக்கன் லிவர், கிட்னி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்த உடனே அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடணும். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அதாவது கண்ட்ரோலில் கொடுக்குற அரிசி தான், பச்சரிசி. இதை நான் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை போட்டு இதையும் நல்லா வேக விடணும். நல்லா வெந்து பொங்கல் பதத்துக்கு நல்லா குழன்னு வரணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், அரிசி அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம வாங்கிட்டு வச்சுருக்க லிவரெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முழுசாக போட்டுவிட்டு அவன் முழுசாக அந்த கறியை மட்டும் சாப்பிட்ருவான், சாதத்தை சாப்பிட மாட்டான். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து குழைய பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த லிவர் அதெல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு, லிவர் கிட்னி எல்லாம் இருக்குது அதில், எல்லாத்தையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ரைஸ்குள்ளவே போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். சாதமும் அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது தான் அவன் நல்லா முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பீஸாக போட்டு வெறும் பீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு சாதத்தை அவன் சாப்பிட மாட்டான். இப்போ அவனுடைய பாத்திரத்தில் இதை அப்படியே மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கு. உப்பெல்லாம் நான் சேர்க்கலை. ஏன்னா உப்பு போட்டால் அவனுக்கு நிறைய முடி கொட்டுறதுனால நாங்கள் எப்போவுமே உப்பு சேர்க்க மாட்டோம். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போடுவோம். இப்போ எடுத்துகிட்டு போயின்ட்டுருக்கேன். கொஞ்சம் இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கட்டியாக இருந்தனால இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் அவன் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி ஓடி வந்து சாப்பிட போகிறான் அவன்ட்டு. மார்க், தங்கப்பிள்ளை சாப்பிட வாங்க. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. குடிக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் வாளியில். நிதானமாக இப்போ ருசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். மட்டன் போட்டி அந்த மாதிரிலாம் போட்டு அதிகமாக சாப்பிட மாட்டான். சிக்கன் நல்லா சாப்பிடுவான். அதே மாதிரி மட்டனோட எலும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு போட்டாலும் அதுவும் நல்லா சாப்பிடுவான். முக்கால்வாசி சாப்பிட்டுட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலில் எப்படி தள்ளி தள்ளி அவனுக்கு ஏற்ற மாதிரி வாட்டமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிட்டாரு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.